ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு கலாச்சாரங்கள், ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு பண்பாடுகள் அந்தந்த சமூகத்திடம் ஊடுருவி கொண்டே இருக்கிறது. பெருமக்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே சொன்னார்கள். புகாரியிலே, முஸ்லிம் ஷரீஃபிலே, திருமதியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த காலத்தில் வாழக்கூடிய சமூகத்தினர் சிறந்தவர்கள் என்பதை குறித்து சொல்கிற போது, கைருன் நாசி கர்னி, காலத்தால் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? என் காலத்தவர். என் காலத்தில் வாழக்கூடிய சத்திய சஹாபாக்கள் சிறந்தவர்கள். நபிகள் பெருமானாரின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் யார்? சஹாபாக்கள். தீனிலே பற்றுள்ளவர்கள், தீனை உயிராய் மதித்தவர்கள், மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர்கள், மார்க்கத்தை உயிராய் மதித்து வாழ்ந்தவர்கள். மார்க்கத்தை உயிர்ப்பிக்க வேண்டும், கியாம நாள் வரையிலும் மார்க்கம் நிலை பெற வேண்டும், இந்த சமூகத்திடம் முழு தீன் காணும் இடமெல்லாம் பரவ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்த சஹாபாக்கள். அவர்களுடைய காலத்தை குறித்து பெருமானார் சொன்னார்கள், கைருன் நாசி கர்னி, மக்களில் சிறந்தவர் என் காலத்தவர்கள். என் காலத்தவர் யார்? சஹாபாக்கள். பிறகு பெருமானார் சொன்னார்கள், சும்மல்லதீன யலூனஹும், பிறகு என் காலத்தவரை அடுத்து வரக்கூடிய நூற்றாண்டினர், அவர்கள் சிறந்தவர்கள். அவர்கள் யார்? தாபிஈன்கள். தாபிஈன்கள் யார்? சஹாபாக்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள். சஹாபாக்களை பின்பற்றி சஹாபாக்களை பார்த்து வாழ்ந்தவர்கள் தாபிஈன்கள். அவர்களுடைய காலத்தையும் பெருமானார் குறித்து சொன்னார்கள், சிறந்த காலம் என்று. பிறகு பெருமானார் சொன்னார்கள், சும்மல்லதீன யலூனஹும், பிறகு அவர்களுக்கு பிறகு வந்த சிறந்த காலம், சிறந்த சமூகத்தினர் யார்? அத்பாஉ தாபிஈன், தாபிஈன்களை பார்த்தவர்கள், தாபிஈன்களை பின்பற்றியவர்கள். அதாவது சஹாபாக்களை பார்த்தவர்கள், அவர்கள் வாழ்ந்த காலம் சிறந்த காலம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி மூன்று காலத்தையும் சிறப்புப்படுத்தி சொன்ன பெருமானார், பிறகு பெருமானார் சொன்னார்கள், சும்ம யஜீஉ மின் பஅதிஹிம் கௌமுன், அந்த மூன்று நூற்றாண்டிற்கு பிறகு ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே கூட்டம் வருவார்கள். அந்த கூட்டத்தினர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தஸ்பிகு ஷஹாதத்துஹும் ஐமானஹும் வ ஐமானுஹும் ஷஹாதத்துஹும், அவர்கள் ஒருவர் சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்திற்கு முன்பாக சாட்சி இருக்கும், அவர் செய்யக்கூடிய சாட்சிக்கு முன்னால் சத்தியம் இருக்கும் என்றார்கள். அப்படியானால் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் முஹத்திஸீன்கள் சொல்கிற போது, ஷஹாதத்து ஸூர், பொய் சாட்சி செய்வார்கள், அதிகமான சாட்சியை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். ஒருத்தர் தப்பு செய்கிறார் என்று சொன்னால் அந்த தப்பை செய்தாயா இல்லையா என்று கேட்பதற்கு சத்தியம் செய்ய சொல்வார்கள். அப்படி அவர் சத்தியம் செய்கிற போது அவர் செய்திருக்கிறாரா இல்லையா என்பது நமக்கு ஊர்ஜிதமாகிவிடும். ஆனால் நீ சத்தியம் செய், நீ தப்பு செஞ்சிருக்கிறா இல்லையா என்பதை அடையாளம் படுத்துவதற்கு நீ சத்தியம் செய் என்று சொல்வதற்கு முன்பாக அவர் சத்தியம் செய்து விடுவார். தொட்டது வச்சதுக்கெல்லாம் சத்தியம் செய்வார். இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்றார்கள் பெருமானார். தொட்டது வச்சதுக்கெல்லாம், எதற்கெடுத்தாலும் சத்தியம், எதற்கெடுத்தாலும் சாட்சி சொல்வார்கள். அவர்கள் செய்யக்கூடிய அந்த சாட்சியும் என்பதோ, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சத்தியம் என்பதோ உண்மை இருக்காது, பொய் கலந்திருக்கும் என்று சொன்னார்கள். பொய்யான சாட்சி சொல்வார்கள், பொய்யாக சத்தியம் செய்வார்கள். இதுதான் 4வது நூற்றாண்டில் வரக்கூடிய சமூகத்திடம் நிறைந்து காணப்படும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.